வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகருக்கு வந்து திடீர்னு பாரு வந்து ஏன்னா மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா மறுபடியும் ரெசிஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் தென் லைக் திவாகர் ரெண்டு பேருமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து நீ இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது, நீ வந்து இந்த மேலே ஏறி உட்கார்றது, அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீ வந்து பண்ணல, அது வந்து தப்பு. ஆனால் நீ நல்லா நிறைய இடத்துல பாயிண்ட் பண்ணி பேசு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேலை செய்கிறாங்களா, இந்த மாதிரி உப்பு போடுறாங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ கேளு. திரும்ப திரும்ப நீ வந்து பெரிய விஷயங்களை நீ கையில் எடுத்து சண்டை போடுற, அது வந்து ரொம்ப தப்பு, அது வந்து டேஞ்சர் தான் நம்மளுக்கு. ஸோ நீ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிவிட்டு திவாகர் வந்து இல்லை நான் இது அன்றைக்கி அப்பயே சொல்லலாம், அந்த ஸ்பாட்டில் சொல்லணும்னு நினைப்பேன், பட் நீ எந்த மூடில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு கத்திடுற, அதனால் நான் வந்து சொல்கிறதுக்கே பயந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் கூல் ஆனதுனால நான் உனக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா நேற்று நான் சொன்னதுக்கப்புறம் நீ வந்து ஆமாம் நான் வந்து லெசன் லேர்ன்ட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து திரும்பவும் அந்த வழியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. சரிண்ணே புரியுதுண்ணே, ஏன்னா மறுபடியும் அதையே ரிஜிஸ்டர் பண்ணுற, ஆல்ரெடி பேர் டேமேஜ் ஆகிருக்கு, இப்போ நீ திரும்ப திரும்ப சொல்கிறனால அது எப்படி வந்து வெளியே போகும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால் போதும் நீ சொன்னது என்ன, ஓகே 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 நம்ம இப்போ வேறு மாதிரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி நாமினேஷன் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளை சூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து யார் கலையரசன் வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றது தெரியல, அதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாரு அண்ட் தென் திவாகர் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட பிக் பாஸில் லைக் பூர்ணிமா அண்ட் தென் மாயா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.